அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 6 அமைதி நதிக்காலம். கதிரவன் உதிக்கும் முன்பே துயில் எழுந்த ராமன் அங்கே அயோத்தியில் இருந்தே தம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மக்கள் அமைதி நதிக்கரையிலும் துயில் புரிந்ததை கண்டு உள்ளம் நொந்து போதல். பாடல் எண் 634. அன்பிழுக்க ஓடி அங்கே அவர் பின்னே வந்த மக்கள் துன்பிழுக்கும் அன்புடனே துயில அன்பு முந்து நதி மென்கரையில் கழித்தனரே மென்கதிரோன் வந்திடும் முன் இந்துயில் நீக்கியோர் மக்கள் எனும் கடலால் நொந்தனனே. இதுவே 634வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பிழுக்க ஓடி அங்கே அவர் பின்னே வந்த மக்கள் என்னும் முதல் வரிக்கான விளக்கம். ராமன் மேல் தாம் கொண்ட அன்பானது தம்மை இழுத்துச் செல்வதால் அந்த அன்பின் பெருக்கத்தால் அவன் பயணித்த தேரினை பின்தொடர்ந்தே ஓடி வந்த அந்த அயோத்தி நகரத்தை சார்ந்த அனைத்து மக்களும் துன்பிழுக்கும் அன்புடனே துயில அன்பு முந்து நதி, ராமனுக்காக எத்தகைய துன்பத்தையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் அன்பு கொண்டவர்களாய் ராமனை பின்தொடர்ந்தே வந்து அங்கே ராமன் துயின்று கொண்டிருப்பதை பார்த்த வண்ணம் அந்த நதிக்கரையிலே தாமும் துயில்வதற்காக அன்பு முந்து நதி, அன்பிலே முந்தி நிற்கும் நதியாகிய அந்த அமைதி நதியின் கரையிலே உலகில் உள்ள அனைத்து உயிர்களும், அயோத்தியில் உள்ள அனைத்து உயிர்களும் ராமன் மேல் அன்பு கொண்டிருந்தும் அவனது பயண பாதையை, அவனுடைய பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக முயற்சி செய்தும் தம்முடைய முயற்சி வெற்றியடையாமல் இருந்த நிலையிலேயே அந்த அமைதி நதியானது தான் கொண்ட அன்பினால் ராமனை தடுத்து நிறுத்தியது. அந்த விதத்திலே அந்த நதியானது அன்பிலே அனைத்து உயிர்களை காட்டிலும் முந்தி நின்றது. அவ்வாறு அன்பிலே முந்தி நிற்கும் நதியாகிய அந்த அமைதி நதியின் கரையிலே மென்கரையில் கழித்தனரே மென் கதிரோன் வந்திடும் முன், அத்தகைய அந்த நதிக்கரையிலே அந்த மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே மென்கதிரோன் என்னும் அதிகாலை கதிரவனாகிய கதிரவன் எழும்பும் முன்பே இந்துயில் நீக்கியோன் மக்கள் எனும் கடலால் நொந்தனனே. தன்னுடைய இனிமையான தூக்கத்தை முடித்துக் கொண்டு துயில் எழுந்த ராமனானவன் அங்கே அயோத்தியிலிருந்தே தம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த மக்கள் என்னும் பெருங்கடலே அந்த அமைதி நதிக்கரை ஓரம் வந்து படுத்து கிடப்பதை போல் தூங்கிக் கொண்டிருந்த அந்த காட்சியை கண்டு இவர்கள் இன்னும் தம்மை தொடர்ந்து வருகிறார்களே, இவர்களை தாண்டி எப்படி வனத்துக்கு தான் செல்வது என்று நொந்து போய் வேதனைப்பட்டான் ராம். ஆனால் அந்த வேதனைக்கும் அந்த நதியே ஒரு தீர்வு கொடுத்தது. அந்த நதியை தாண்டி அந்த மக்கள் சென்று விடாமல் அந்த நதியே ராமனுடைய வேதனை அடைந்த உள்ளத்துக்கு ஒரு தீர்வையும் கொடுத்ததால், ஒரு அமைதியையும் கொடுத்ததால் அந்த நதியானது அமைதி நதி என்ற பெயருடன் அழைக்கப்படலாயிற்று. இதுவே இந்த 634வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 635வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.